ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பதற்குரிய இரண்டாம் காரணி திறமை. திறமையை பார்த்து அன்பு கொள்ளும் மனிதர்களை பார்க்கலாம். தனக்கு எந்த துறையில் ஈடுபாடு இருக்கிறதோ அந்த துறையில் முதன்மையானவர்களை ரசிப்பவர்கள் இருப்பார்கள், அவர்களை நேசிப்பவர்கள் இருப்பார்கள். உதாரணத்திற்கு விளையாட்டு என்ற துறையை எடுத்துக்கொண்டால் அதில் முதன்மையானவர்களை ரசிக்கின்ற நேசிக்கின்ற அவர்களுடைய சகலவிதமான விடயங்களையும் மனனம் செய்து கொள்கின்ற எந்தளவென்றால் அவர்களுடைய படங்களை கூட தங்களோடு வைத்துக் கொள்கின்ற மனிதர்களை பார்க்கலாம். அவர்களை போன்ற ஆடைகள் அணிவது, அவர்களை போன்று பேசுவது, எல்லா விடயத்திலும் திறமைசாலிகளை ரசிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திறமை என்ற தலைப்பிலும் முதன்மை வாய்ந்த திறமைசாலியாக நபி அவர்களைத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எந்த அளவு திறமை! உலகத்தில் யாருக்கும் எந்த மனிதருக்கும் கொடுக்கப்படாத திறமை. சில நேரம் நபியுடைய திறமையை பற்றி அறிஞர்கள் எழுதுகின்ற போது அல்லாஹுடைய திறமையில் இருந்து அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் நபியுடைய திறமையை. ஒரு வினாடியில் நபி அவர்கள் விண்ணுலகம் சென்று திரும்புகின்ற திறமை யாருக்கும் இல்லாதது. அவ்வளவு வேகத்தில் இதுவரை உலகத்தில் யாரும் பயணித்திருக்கவே கிடையாது. ஒரு வினாடிக்குள் ஒரு நாடு கடந்து, முழு உலகம் கடந்து, 7 வானம் கடந்து ரப்பை சந்தித்து, எல்லா நபிமார்களையும் சந்தித்து சொர்க்க நரக காட்சிகளை பார்த்து வந்த திறமை யாருக்கு இருக்கிறது? அந்த நபி அவர்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலி என்றால், ஒரு சாதாரண மனிதன் அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதை கூட சொல்ல முடியாது. ஆனால் இன்று வரை, உலக முடிவு வரை எதெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை உண்மைக்கு உண்மையாக சொல்லும் திறமை அந்த நபி அவர்களை தவிர யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஒரு உதாரணம், நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும் போது மதீனாவினுடைய தொங்கல் பகுதியில் உள்ள ஒரு மலையில் தஜ்ஜால் வருவான், அவனோடு யூதர்களும் இருப்பார்கள். அந்த யூதர்களை பார்த்து கேட்பான், அத்தரவுன அன்தும் அல் கஸ்ரல் அபியத் லி முஹம்மத், முஹம்மதுடைய வெள்ளை மாளிகை உங்களுக்கு விளங்குகிறதா? நபி அவர்கள் இதனை சொன்ன நேரம் மஸ்ஜிது நபவியுடைய முழு வடிவம் என்ன தெரியுமா? வளைத்து 6-7 பேரிச்சமர குற்றிகளை நாட்டி அதனை வளைத்து பேரிச்சமர ஓலைகள் கட்டப்பட்ட ஒரு கருப்பு குடிசை. மேலிருந்து பார்த்தால் ஒரு இருள் போன்று நிழல் மட்டும்தான் விளங்கும். அந்த கருப்பு குடிசையாக இருந்த நேரம் நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும் போது, தஜ்ஜாலுடைய வருகையின் போது இந்த நபியுடைய மஸ்ஜித் அந்நபவி ஒரு வெள்ளை மாளிகையாக காட்சி தரும். இன்று மஸ்ஜிது நபவி ஒரு நிறம் அல்ல, பல வர்ணங்களினால் நிறம் தீட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு நிறம். ஆனால் அற்புதம் என்னவென்றால், விண்ணிலிருந்து எடுக்கப்படுகின்ற படத்தில் அது வெள்ளையாகத்தான் தெரிகிறது. மலையிலிருந்து பார்த்தாலும் மஸ்ஜிது நபவி வெள்ளையாகத்தான் தெரிகிறது. இந்த திறமை எதிர்காலம் 1400 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு கட்டடத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும், அதனுடைய நிறம் எப்படி இருக்கும் என்பது போன்ற அத்தனையையும் அன்றே குறிப்பிட்ட திறமை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. திறமைசாலிகளை ரசித்து